ஏய் இங்க வாயா. என்னண்ணா? என் சரக்கு எடுத்து நேத்து நான் உன்னை உள்ள வைக்க சொன்னேன். எங்க வச்ச சரக்கா? நேத்து நீ ஒரு இடத்துல சொன்னல, அந்த இடத்துல வச்சேன். எந்த இடத்துல? அங்க வெறும் பாட்டில் மட்டும் தான் இருக்குது, சரக்கு உள்ளார இல்லவே இல்லை. உன் சரக்குலாம் நான் குடிக்கலண்ணா, எனக்கு தனியா சரக்கு வேணும் இருந்தாரு, நான் அதை குடிச்சிக்கணும். உன் சரக்குலாம் நான் கை வைக்கல. உன்னை தானே வைக்க சொன்னேன், நீ தானே எடுத்த. நான் 4000 குத்து வந்துக்கிறேன், நான் ஒன்றும் சும்மா வரல. நான் தனியா சரக்கு வாங்கி வச்சு நான் தனியா குடிச்சிடறேன். உன் சரக்குலாம் நான் கை வைக்கணும்னு சொல்லிட்டேன். 4000 கொடுத்து வருவாரு 10 தடவை வாங்கி எடுப்பாரு. 10 கிலோமீட்டர் தானோன்னா பாத்ரூம் வருது ஆய் வருதுன்னு ஒரு ஆள் சொல்றது, இவர் வந்து வாங்கி எடுக்குது. இந்த கேஸ்ல தயவுசெய்து இட்டுட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் டூருக்கு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் புத்தியே செருப்பால் அடிச்சுக்கணும். சும்மா வந்த இடத்துல பிரச்சனை வேணான்னு பாக்குறேன். ஏம்பா டூருக்கு வந்துட்டு ஏம்பா சண்டை போடுறீங்க? அண்ணா ஏன் சரக்கு எடுத்து இவன் வந்து தேவலமா குடிச்சிருக்கிறானே, அதை கேட்டா நான் இல்லவே இல்லைன்னு சொல்றான். சரக்கா? டூர்லாம் அப்படிதான்டா இருக்கும், இதுக்கு போய் சண்டை போடலாமா? ஏங்க டூர் அப்படிதான் இருக்கணும்னா என் சரக்கு தான் நான் வந்து வாங்கினேன். இவனு தனியா தான் சரக்கு வாங்கினேன். 10 தடவை வாங்கி அடிக்க வேண்டியது, கேட்டா 4000 கொடுத்தா 4000 கொடுத்தா அதே சொல்லிருக்கிறான் வந்ததுல இருந்தே. விடுமாறா? ஊது ஒரிச்சோம் என்னைய சந்தேக போறியா? இல்ல நீ ஊதா. நீ யோ உனக்கு கொஞ்சமா ஏதாவது மூளை இருக்கையா? உன நான் எதுக்கு நான் உன கூட்டு வந்தேன்? வயசுல பெரியவன், எங்களை வச்சு நீ மேனேஜ் பண்ணதான் கூட்டு வந்தேன். திருட்டுத்தனமா சரக்கு எடுத்து குடிக்கிற, இது வந்து கேட்டு வாங்கி குடிய. நீ தான் குடிச்ச சரக்க. அண்ணா உனக்கு அப்படி சரக்கு தான் முக்கியம், போய் லோக்கல் சரக்கு வாங்கி கொடுங்க போன. அண்ணா அண்ணா ஏய் நான்